கழுத்து இறக்கம் வந்து 1 இன்ச் அதிகமாக வைக்கும்போது ஷோல்டரில் வந்து லூஸ் வருது அப்படின்னு சொல்கிறீங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஷோல்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு க்ளோஸ் நெக்காக இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபிட்டிங்ஸு முன்கழுத்து பின்கழுத்து ஷோல்டர் இது எல்லாமே நார்மல் அளவாக இருக்கும்போது நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. அதாவது ஃப்ரண்ட் நெக் ஒரு 6 இன்ச்சு, பேக் நெக் ஒரு 7 இன்ச்சு, ஷோல்டர் வந்து ஒரு 2.25 3 இன்ச்சு இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதாவது ஷோல்டர் ஃபால் வராது, நெக்கு லூஸ் ஆகுது அப்படிங்கிற பிரச்சனை வராது. இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனால் அதுவே வந்து நம்ம கொஞ்சம் மாடர்னாக போடுறோம், ஷோல்டர் வந்து தின்னாக வைக்கணும், ஃப்ரண்ட் நெக் வந்து டெப்த்தாக வேணும், பேக் நெக் டெப்த்தாக வேணும், இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டாக வருது. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வர்றது ஷோல்டர் வந்து கரெக்டாக இல்லை, நெக்கு ஒரு பக்கமாக சாய்வாக இருக்குது, அந்த மாதிரியான ஒரு சில ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வரும். இதனோட ரீசன் என்ன அப்படின்னா, க்ளோஸ்டாக இருக்கும்போது உங்களுக்கு எல்லாமே டைட் ஃபிட்டிங்காக தெரியும். லூஸாக வரும்போது உங்களுக்கு துணி வெட்ட வெட்ட அதிகமான சைடில் கிளாத் எல்லாம் எக்ஸஸாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ அந்த எக்ஸஸாக வர கிளாத் எல்லாம் நம்ம குறைச்சா மட்டும்தான் அந்த ஃபிட்டிங் கொண்டு வர முடியும். நான் ஃபஸ்ட்டு சொன்னது ஃப்ரண்ட் நெக் லூஸ் ஆகுது அப்படின்னா ஃப்ரண்ட்ல வந்து ஒரு 1/2 இன்ச்சு கிராஸாக கட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பேக் வந்து உங்களுக்கு டெப்த் வைக்கும்போது ஷோல்டர் லூஸ் ஆகுது அப்படின்னா ஆம்ஹோலோட அளவு நம்ம 1/2 இன்ச்சு தள்ளி வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு அந்த ஒரு டைட் வந்து உங்களுக்கு கிடைக்கும், ஷோல்டர் வந்து டைட் கிடைக்கும். அந்த சைடு வந்து கரெக்டான ஃபிட்டிங்காக இருக்கணும். ஆம்ஹோல்ல இருந்து கீழே இடுப்பு வரைக்கும் லூஸ் வராமல் இருக்கணும். நல்லா டைட்டாக பிடிச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷோல்டர் லூஸ் வராது. அதே மாதிரி உங்களுக்கு ஆம்ஹோல் வந்து ரொம்ப டைட்டாக இருந்தாலும் உங்களுக்கு ஷோல்டர் லூஸ் வரும். அதே மாதிரி ரொம்ப லூஸாக இருந்தாலும் உங்களுக்கு ஷோல்டர் கழண்டுட்டு வர மாதிரி வரும். அதனால ஆம்ஹோலும் உங்களுக்கு 1/2 கரெக்டாக ஃபிட்டிங் வர மாதிரி வைக்கணும். அதே மாதிரி கீழ்ப்பக்கம் கையுடைய சுற்றளவு ஃப்ரீயாக நம்ம உள்ளே போய் வெளியே எடுக்கிற மாதிரி இருக்கணுமே ஒழிய ரொம்ப டைட்டாக இழுத்து நீங்கள் போட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஷோல்டர் கீழே கை எண்டில் டைட் ஆகும்போது ஷோல்டர் வந்து லூஸாக உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா பேஸ் பண்ணி நிறைய வந்து அந்த பிரச்சனை வர்றது எல்லாமே அந்த ஷோல்டர் லூஸில் தான் வரும். ஷோல்டர் லூஸை நீங்கள் கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த மேலே நெக்கு கிட்ட வந்து நீங்கள் ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு கட்டிங் போடுவோம். நீங்கள் வந்து டெப்த்தாக வெட்டும் போது அகலமாக வெட்டும் போதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அந்த மேல் பக்கம் வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ணும்பொழுது நெக்குக்கு மேலே ஷோல்டர் பகுதியில் ஒரு கிராஸாக ஒரு கட் பண்ணுவோம். அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்கில் கிராஸாக ஒரு கட் பண்ணுவோம். பேக் ஆம்ஹோலில் 1/2 இன்ச்சு உள்ள தள்ளி வைப்போம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் மெஷர்மெண்ட்ஸை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணி கரெக்டாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் இப்போ நான் சொன்ன எல்லா ப்ராப்ளமுமே அந்த ஒரு ஷோல்டர் லூஸ் வர்றதுக்கான காரணங்கள் தான். அதனால் அது எல்லாமே வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த என்ன ஆல்ட்ரேஷன் பண்ணாலும், ஒரு சிலருக்கு இடுப்பு இறக்கம் வச்சாலும் அந்த பிரச்சனை வரும். ஏன்னா இடுப்பு இறக்கம் வரும்போது கீழே எண்டு டைட் பண்ணிடுவோம், செஸ்ட் லூஸ் ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஷோல்டர் ஃபால் வரும். அதனால ஒன்றை பேஸ் பண்ணி உங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே வரும். அதனால எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போதும் எல்லா மெஷர்மெண்ட்டையும் மறுபடியும் ஒரு தடவை அளந்துக்கோங்க. நெக்கு வைடாக வச்சிங்க அப்படின்னா நெக்கு அகலமாகும் போது உங்களுக்கு என்ன ஆகும், சைடில் கிளாத் வந்து எக்ஸஸ் ஆகும். அப்போ அந்த கிளாத்தை நம்ம குறைக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் நீங்கள் வந்து 1 by 1 ஸ்டிச் பண்ண உங்களுக்கு தானாகவே புரியும். நான் சொன்ன ஆல்ட்ரேஷன்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் எப்படி உங்களுக்கு அதே கம்ப்ளைண்ட் வருதா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் போடுங்க.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் அப்படியே பிரஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து உடனுக்குடனே அப்லோட் பண்ணும்போதெல்லாம் நோட்டிபிகேஷன் கிடைக்கும். பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களுடைய क्वेश्चंसக்கு எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்றேன்.